ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ இன்னைக்கு என்ன ரெடி பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டது கடந்த 5 வருடங்களாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்ச்னு சொல்லிட்டு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1-2 காலி பணிகளை தான் வந்து கொடுத்திருக்காங்க. பல்க் ரெக்கமெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்ததே கிடையாதுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6644 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. மற்றும் சில டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் வெப்சைட்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி, வாங்க இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் வெப்சைட். இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசில இருந்து டைரக்ட் ரெக்கமெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து பாத்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் கம்பைன்ஸ், அதாவது குரூப் 4க்கு வந்து டைரக்ட் ரெக்கமெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. இதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் போஸ்டிங்ல இருந்து மற்றும் சில காலி பணியிடங்கள் பத்தி வந்து கொடுத்திருக்காங்க. கடைசி தேதி வந்து 28/2/2024 வந்து சொல்லியிருக்காங்க. 9/6/2024 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டா போஸ்டிங்ஸ் வந்து போயிடலாம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 6644 காலி பணியில வேரியேஷன் போஸ்டிங்ஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விஓக்கு வந்து பாத்தீங்கன்னா 108 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்ரட்டரிக்கு வந்து 2442 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி போஸ்டுக்கு மினிஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ல இருந்து 44 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையில இருந்து 10 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரியில வந்து தமிழ்நாடு வெப் போர்டுல இருந்து 27 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல இருந்து 49 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து 15 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. டெஸ்ட் புக்ஸ் எஜுகேஷனல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 7 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மெடிக்கல் பிளான்ட் அண்ட் ஹெர்பல் மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 10 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து டைபிஸ்ட் போஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட் பாருங்க, மினிஸ்ட்ரியல் சர்ஜிக்கல் மினிஸ்ட்ரியல் லா இது டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா 1653 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. கூட்டுறவுத்துறையில இருந்து 3 காலி பணியிடங்களும், ஸ்மால் இண்டஸ்ட்ரியில இருந்து 3 காலி பணியிடங்களும், மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து 39 காலி பணியிடங்களும், டெஸ்ட் புக் சர்வீஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 7 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்டெனோடைபிஸ்ட் கிரேட் 3ல வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி சர்ஜிக்கல் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருந்து 441 காலி பணியிடங்களும், அதே மாதிரி கார்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட்ல இருந்து உமன் லிமிடெட்ல இருந்து 2 காலி பணியிடங்களும், டெஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. ஸ்டெனோடைபிஸ்ட் கிரேட் 2ல வந்து பாத்தீங்கன்னா சேம் வந்து கூட்டுறவுத்துறையில இருந்து 1 காலி பணியிடங்களும், அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கிளர்க் போஸ்டிங்க்கு வந்து 2 காலி பணியிடங்களும், பிரைவேட் செக்ரட்டரிக்கு வந்து 4 காலி பணியிடங்களும், ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் போஸ்டிங் வந்து 34 காலி பணியிடம், ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ்ல டைப்பிங் போஸ்டிங் வந்து 7 காலி பணியிடம், ரிசப்ஷனிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்களும், மில்க் ரெக்கார்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 காலி பணி. இனிமேல் வரப்போறது எல்லாமே வந்து கூட்டுறவுத்துறையில இருந்து டைரக்டா வந்து கொடுத்திருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட் வந்து ஃபாரின் சயின்ஸ் சபார்டினேட் சர்வீஸ்ல இருந்து 25 காலி பணியிடங்களும், பில் கலெக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு 66 காலி பணியிடங்களும், சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொசீஜர்ல இருந்து 49 காலி பணியிடங்களும். இப்பதாங்க நம்ம மெயின் போஸ்டிங்ஸ்க்கே வந்திருக்கோம். ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து 17 காலி பணியிடங்கள், மாதம் 18,200 முதல் 57,900 வந்து சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 192 காலி பணியிடங்கள், 18,600 இருந்து 57,900 சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து 526 காலி பணியிடங்கள், 16,660 இருந்து 52,400 சம்பளம் வாங்க முடியும். ஃபாரஸ்ட் வாட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் யூத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 258 காலி பணியிடங்களும், 16,600 முதல் 52,400 சொல்லியிருக்காங்க. ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டில இருந்து 1 காலி பணியிடங்கள், 20,600 இருந்து 75,900 சம்பளம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6,644 காலி பணியிடங்கள் பல்வேறு டிபார்ட்மெண்ட் வந்து கலந்து இதுல அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் ஸ்கீம் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, பார்ட் ஏல வந்து தமிழ் ரிலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் பில வந்து ஆப்டிடியூட், ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து 150. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 300 மார்க்குக்கு எழுத போறீங்க. 3 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. 1.5 மணி நேரம் எக்ஸாமினேஷன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 முதல் 32 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்திருக்காங்க.
இப்போ ஏஜ் கன்சர்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாவே இருக்குது. அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஓக்கு அப்ளை பண்றீங்கன்னா 10th 12th முடிச்சாலே போதும். அதே மாதிரி மத்த டிகிரி படிக்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. லா ரிலேட்டட் இருக்கிறதுக்குலாம் லால வந்து படிச்சுக்கணும். டைபிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டைபிஸ்ட் வந்து ஹையர் அண்ட் லோயர் வந்து முடிச்சு அதோட சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். ஸ்டெனோ டைபிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து பண்ணாதவங்க இப்பவே பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஜஸ்ட் வந்து 30 days கோர்ஸ் தாங்க, அது மிஸ் பண்ணாம அதே பண்ணி அதோட சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.